ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுடைய ஒரு மோட்டிவேஷனுக்கு ரீசன். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வெற்றி பாதை, வெற்றியை நோக்கி தினமும் ஒரு படி அப்படின்ற வீடியோ சீரீஸ்ல ரயில்வே ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டாபிக் வைஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில பார்ட் 3 கண்டினியூஷன் வீடியோ. ஸோ இப்போ வந்து புது டாபிக் அதில் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யுனைடெட் கிங்டம்? ஸோ யூகே இங்கிலாந்து அரசினுடைய ஃபீச்சர்ஸ்ல இருந்து நாம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கான்கரண்ட் லிஸ்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்து நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம். காப்பி அடிக்கல, இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம். அதில் யூகேலேருந்து எதை எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்தது. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஆப்ஷன் பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆப்ஷன் சி கான்கரண்ட் லிஸ்ட், ஆப்ஷன் டி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் யூகேல இருந்து எடுத்திருக்காங்க. அதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் எங்கெங்க எடுத்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். எப்பயுமே மற்ற லிஸ்ட் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி படிச்சீங்கன்னா கொஞ்சம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. கான்கரண்ட் லிஸ்ட், ட்ரேடு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி மக்களுக்கு தேவையோ அதே மாதிரி டிபிஎஸ்பின்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவை. அது அயர்லாண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். The future of quasi-federal government system in the Constitution of India is borrowed from the Constitution of which country? எந்த கண்ட்ரியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். குவாசி ஃபெடரல் அப்போ கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு விதமான கவர்மெண்ட் இருக்கும். சென்ட்ரல், ஸ்டேட். அதுல ஸ்ட்ராங் சென்ட்ரல், ஸோ மத்திய அரசு தான் முக்கியமான அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு கீழே தான் அப்படின்ற குவாசி ஃபெடரல் சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனடா. ஆப்ஷன் ஏ யூஎஸ், ஆப்ஷன் பி சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி யுனைடெட் கிங்டம், ஆப்ஷன் டி கனடா. ஸோ இது நமக்கு ஸ்ட்ராங் சென்ட்ரல், அதுதான் குவாசி ஃபெடரல் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். The concept of judicial review in the Constitution of India has been taken from the Constitution of judicial review எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி யுனைடெட் கிங்டம், ஆப்ஷன் சி நியூசிலாந்து, ஆப்ஷன் டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நிறைய எடுத்திருக்கோம். இதிலிருந்து ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். The Indian Constitution includes borrowed future from how many countries? ஸோ மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 6 கண்ட்ரிகள், ஆப்ஷன் பி 13 கண்ட்ரிகள், ஆப்ஷன் சி 10 நாடுகள், ஆப்ஷன் டி 7 நாடுகள். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 10 கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் லிஸ்ட் சொல்றேன் பாருங்க. ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, ஜப்பான், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து. யுனைடெட் கிங்டம்னா இங்கிலாந்து மட்டும் இல்லை, 4 கண்ட்ரி சேர்ந்து வரும். அதனால யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். Which country's constitution has been considered by the principle of liberty, equality and fraternity? ஸோ ஈக்குவலிட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம்,
சமத்துவம் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து வந்திருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். இதுக்கு ஆன்சர் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டின்னு வந்தாலே பிரான்ஸ் தான். ஓகேங்களா? பிரெஞ்சு புரட்சியில தான் அதெல்லாம் வந்துச்சு. அது 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், வாரத்துல லீவ் கொடுக்கணும், அதெல்லாமே பிரான்ஸ்ல இருந்து தான் வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The ideas of liberty, equality, fraternity in the preamble of our constitution has been taken from. அதான் சொன்னேன் இல்லையா, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்தா கேட்டிருக்கோம். கலோனியல் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்போம், வேற விஷயங்கள் எடுத்திருப்போம். பிளானிங், எமர்ஜென்சி வந்து ஜெர்மனில இருந்து எடுத்திருப்போம். ஸோ நம்ம இந்த ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், சமத்துவம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருக்கு. இதுக்கு ஆப்ஷன் டி, பிரெஞ்சு ரெவல்யூஷன். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷன்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்லாத கண்ட்ரிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, ஜப்பான், ரஷ்யா, யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ். ஸோ அயர்லாந்து இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு, பிரான்ஸ் இருக்கு. டென்மார்க்ல இருந்து நம்ம எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் டென்மார்க். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க பாருங்க. எது இருக்கு எது இல்லை. எப்பயுமே இருக்கு இல்லைன்ற கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிச்சிடணும். சில சமயத்துல நம்ம எது இல்லைன்றத எது இருக்குன்னு பார்த்து படிச்சிருவோம். ஓகேங்களா? விச் இஸ் நாட் அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இந்தியாஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவின்ஷன் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் விச் கண்ட்ரி? ஸோ ராஜ்யசபால இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா நம்பர்ஸை செலக்ட் பண்றது அப்படின்றது, இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நாம எடுத்திருக்கோம். ராஜ்யசபாவுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றத நாம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஒரு 50-60% வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்தா எடுத்திருப்பாங்க. மீதி இருக்கிறத அங்கொன்னு இங்கொன்னு நமக்கு தேவையானது கரெக்டான பாசிபிளா என்னென்ன ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுல அதுல எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து, ஃப்ரம் விச் கண்ட்ரி ஹேஸ் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெரைவ்டு த ப்ரொவிஷன் ஆஃப் 5-year பிளான்? ஸோ 5-year பிளான் அப்படின்றது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யாரு வந்து பிரசன்ட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர் இந்தியன் பிஎம், பழைய முன்னாள் ஜனாதிபதியில பிரைம் மினிஸ்டர்னா பிரதம மந்திரி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தான் 1951 பார்லிமெண்ட்ல அதை அவர் கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ 5-year பிளானை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதை பிரசன்ட் பண்ணவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் இல்ல, நம்ம இந்தியாவுக்காக பிரசன்ட் பண்ணவர் 1951 ஃபர்ஸ்ட் இயர் 5-year பிளான் வந்துச்சு இல்லையா, அதை பிரசன்ட் பண்ணவர். இது எங்க இருந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யால இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். From which constitution has the fundamental rights in the Indian constitution drawn? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ நமக்கு உரிமை மீட்கப்படுவது, ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரதமரையே பதவி விலக செய்வது, பிரதமர்ன்ற பாருங்க, ஜனாதிபதி குடியரசுத் தலைவரை பதவி விலக செய்வது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துன்றது ஒண்ணு கிடையாது நம்ம லிஸ்ட்ல. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம ஆர்டிக்கல்ல 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? Which part of the Indian constitution is inspired by the constitution of Germany? ஸோ ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனில இருந்து எடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஃபெடரல் சிஸ்டம். ஆப்ஷன் சி சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ஆர்டிகல் 352ல இருந்து 360 வரைக்கும் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி
அது வந்து எங்கிருந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனில இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படின்றப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 ரைட்ஸ்ல மேக்சிமம் எமர்ஜென்சில எல்லாமே கேன்சல் ஆயிடும். அதுல ஆர்டிகல் 352, 356, 360 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஸோ மத்திய நெருக்கடின்றப்ப போர் பதற்றம், மாநில நெருக்கடினா மாநிலங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பதற்றம், நிதி நெருக்கடினா நம்மளால ஃபண்ட் ஹேண்டில் பண்ண முடியாத நிலை. இது வரைக்கும் இந்தியா ஒரு தடவை கூட நிதிநிலை நெருக்கடிய ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஸோ த idea of rule of law in the Indian constitution has been taken from which of this constitution? Option A, France. பிரான்ஸ்னாவே ஈக்குவல் லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டின்னு போயிடும். ஜெர்மன்னா எமர்ஜென்சின்னு போயிடும். கனடியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மென்டாலிட்டியில போயிடும். ஸோ ஆப்ஷன் சி வந்து பிரிட்டிஷ் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ரூல் ஆஃப் லா ஏவி டைசர் அப்படின்றவர் புக்ல இருந்து எடுத்தது. ரூல் ஆஃப் லா அப்படின்றது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தப்படுது. ஸோ உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்படாத கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? எழுதப்பட்ட சின்ன கான்ஸ்டியூஷன் யூஎஸோட கான்ஸ்டியூஷன். ஸோ 61st கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படின்னு என்னன்னா சிங்கிள் மெஜாரிட்டி. ஸோ சிங்கிள் மெஜாரிட்டி சிஸ்டம் எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க? சிங்கிள் மெஜாரிட்டி இது எல்லாமே எங்கிருந்துன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அது வந்து எங்கிருந்து எடுத்திருந்தாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ சிங்கிள் மெஜாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 62nd கொஸ்டின் பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரேஷன் வித் சாங் சென்ட்ரல். ஓகேங்களா? ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரேஷன் வித் சாங் சென்டர் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம். சாங் சென்ட்ரல்னாவே நமக்கு தெரியும். ஸோ எங்கெந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கனடாவில இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. கனடால இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்க பாயிண்ட் மட்டும் கேட்கறாங்க பாருங்க. So from which of the following countries has the freedom of trade future? Trades are trade, லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்திருக்கோம்? டிபிஎஸ்பி எடுத்திருக்கோம். யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் 5 இயர் பிளானும் எடுத்திருக்கோம். ஜெர்மனி வந்து எமர்ஜென்சி டைம்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? So from which country's constitution has the Indian constitution borrowed the future of fundamental rights? ரைட்ஸ்னாவே யூஎஸ்ஏ தான். ஓகேங்களா? இது நம்ம ஆப்ஷன்ஸே பார்க்க தேவையில்லை. ஸோ பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், யூஎஸ்ஏ. ஸோ இதுல யூஎஸ்ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். So the section of fundamental duties in the Indian constitution has been adopted from. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 5 இயர் பிளான் டியூட்டிஸ் இது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம். ஸோ கொஷின்ஸ் எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த பாயிண்ட்டை ரிப்பீட்டடா கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மீதி இருக்கிற பாயிண்ட்டை அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு இவ்வளோ கேட்டாச்சு, சரி வேற கொஸ்டின்ல இருந்து கேட்போம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? So which country's constitution was considered by the makers of the Constitution of India for importing the provisions of liberty, equality and சமத்துவம், சகோதரத்துவம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே ரெவல்யூஷன்ல வந்திருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வச்சு சொல்றேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் கனடா, கனடானா ஸ்ட்ராங் சென்ட்ரல், இதுல ஈக்குவலே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ட்ரேடு பத்தி மட்டும் யோசிக்கிறது ஆஸ்திரேலியா. அயர்லாண்டுனா கவர்மெண்ட்டுக்கு எப்படி நடத்தணும்னு சொல்லி சொல்றது அயர்லாண்டு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிரான்ஸ்ல தான், பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்தது தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். In the Indian Constitution, in the Constitution of India, principles of liberty, equality, fraternity
வேர் borrowed from. ஸோ பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஸோ ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க சிலர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் நான் அப்பப்ப சொல்லிட்டே இருக்குது. புரட்சியில ஈக்குவலிட்டி, புரட்சி வந்தாலே ஈக்குவலிட்டி வரும். அதுதான் பிரெஞ்சு. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அயர்லாந்துல இருந்து எடுத்தது. கவர்மெண்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மேக்சிமம் அந்த கவர்மெண்ட் எப்படி மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் ஒரு 60-70% வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஓகேங்களா? So the concept of directive principles in Indian Constitution has been taken from. So Indian Constitutionல DPSP Directive Principles of State Policies எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து. ஓகேங்களா? ஸோ கனடால இருந்து சென்ட்ரல் ஸ்ட்ராங் சென்ட்ரல், யூஎஸ்ஏல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி வந்துடும். மீதி இருக்கிறது எல்லாமே அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் பிரிட்டன்ல இருந்து வரும். டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட் எப்படி நடத்தணும், ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நடத்துங்க. அப்போதான் மக்கள் கரெக்டா இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் உதவுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன வேணா நம்ம கரெக்டு, நம்ம நாட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு பண்ண முடியாது, மக்களையும் கருத்தில் கொள்ளணும்ன்றது தான் டிபிஎஸ்பியோட மெயின் பாயிண்ட். அடுத்து, which foreign constitution is the source of the idea of the rule of law? So the idea of the rule of lawன்றது என்ன சொல்லியிருக்கேன், ஏவி டைசர் எழுதுனா யூஎஸ்ன்ற பாருங்க, யூகே ஓடது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் படி ஆட்சி. ஓகேங்களா? அதுதான் ரூல் ஆஃப் லா, யூகேல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், த பார்லிமெண்டரி கவர்மெண்ட் கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்டரி கவர்மெண்ட், பார்லிமெண்டரினா லோக்சபா ராஜ்யசபான்ற அந்த பார்லிமெண்டரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை ஒன்று வேணும்னு சொல்லி எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது. அதாவது இருந்ததுன்னா உடனே நம்ம கிட்டே இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல, அதாவது பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. இங்கிலாந்து எப்பயுமே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிலையை பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் 1909, 1919, 1927 இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? The idea of the introducing independence, fraternity in the constitution. So independence and fraternity in the constitution. So fraternity சகோதரத்துவம், புரட்சியில தான் சகோதரத்துவம் வரும், புரட்சியில வராது, புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஸோ பிரான்ஸ் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The fundamental duties of the Indian Constitution is taken from the Constitution of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. The fundamental duties of the Indian Constitution is taken from the fundamental dutiesனாவே என்ன சொல்லியிருக்கேன், சோவியத் யூனியன், ரஷ்யாவில இருந்து தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 5 இயர் பிளான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். So the emergency provisions mentioned in the Indian constitutions are taken from the constitution of which country? எமர்ஜென்சினாவே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜெர்மனி. ஸோ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எங்கெங்க எடுத்திருக்காங்கன்றத ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பிரிட்டன், யூகே, இங்கிலாந்து இதுல இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரியாகரேட்டிவ் ரிட்ஸ்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, மேண்டேட்டிவ், ஹெர்பியஸ் காப்பஸ், அந்த மாதிரி நீதி பேராணைகள், பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ், பை கேமரலிசம், சட்டமன்ற இரு அவை. ஓகேங்களா? அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது மேஜரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அயர்லாந்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறமா பிரசிடென்ட்டை எலெக்ஷன் பண்ற மெத்தட், அதுக்கப்புறமா ராஜ்யசபால மெம்பர்ஸை நாமினேட் பண்றது, அந்த 2 பேர் நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நாமினேஷன் ராஜ்யசபால செலக்ட் பண்ற பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றது, ஐ மீன் பிரசிடென்ட் ராஜ்யசபால இருந்து மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், பதவி விலக்குதல், பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவரை பதவி விலக்குதல், அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்றது,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை, பிரியாம்பிள், இது எல்லாமே அமெரிக்கால இருந்து எடுத்தது. ஓகேங்களா. கனடால இருந்து என்ன எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர். ஓகேங்களா. ஸோ சென்டர்ஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்றது, சென்டர் தான் பவர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது, இது எல்லாமே கனடால இருந்து எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா லிஸ்ட், ஜாயிண்ட் சிட்டிங், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இது 3 முக்கியமான பாயிண்ட். ரஷ்யாவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யாவில் இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், அதாவது சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பிரான்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது 3. ஜெர்மனியிலிருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது டியூரிங் எமர்ஜென்சி அப்போ. சவுத் ஆப்பிரிக்காவில் ராஜ்யசபாவில் எலெக்ஷன் ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது சவுத் ஆப்பிரிக்காவில் எடுத்திருக்காங்க. ராஜ்யசபா மெம்பர்ஸை பிரசிடென்ட் செலக்ட் பண்ணுறது அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், நமக்கு வந்து இப்போ 1950 இருந்த ரூல் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். அது வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜப்பானில் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது என்னன்னா சட்டத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு லாவை வந்து ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு வழியா நாம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட வீடியோஸோட கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவுக்கு அடுத்தது பாலிட்டியில ஆர்டிக்கல், பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் வேல்யூபிளா எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.